கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் படிச்சுட்டு அந்த பையன் கை நிறைய சம்பாதிக்கிறான் பார். அந்த மாதிரி நீயும் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் படிச்சுட்டு பெருசாக சம்பாதிக்கணும், ஃபாரின்லாம் போகலாம், செட்டில் ஆகலாம், வசதி வாய்ப்போடு நம்ம வாழலாம் அப்படின்னு அடுத்த வீட்டு பையனை பார்த்து, எதிர் வீட்டு பையனை பார்த்து உங்கள் வீட்டு பிள்ளைகிட்ட எதுவும் அறிவுரை சொல்லின்னு இருக்காதீங்க. பொதுவாக என்ஜினியரிங் எல்லாராலையுமே படிச்சிட முடியாது. இப்போ கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் படிச்சுட்டு சிலர்லாம் வேலை இல்லாமல் இருக்கிறவங்களும் இருக்காங்க. பெரிய அளவில் சம்பாரித்து நல்ல விதத்தில் வாழ்க்கையில் செட்டில் ஆனவங்களும் இருக்காங்க. அப்போ என்ஜினியரிங் படிப்பு அப்படின்னு சொன்னாலே அதுக்கு முக்கிய காரணமாக இருக்கக்கூடிய கிரகங்கள் செவ்வாயும் புதனும். உங்கள் பிள்ளை ஜாதகத்தில், உங்கள் பிள்ளைங்க ஜாதகத்தில் செவ்வாயும் புதனும் நல்லா இருக்கா அப்படி பாருங்கள். அந்த 2 கிரகங்கள் வலுத்திருந்தால் தான் நீங்கள் என்ஜினியரிங் படிப்பில் அவங்கள சேர்க்கணும். அப்படி இல்லைன்னா அவங்கள அதில் சேர்த்தும் பலன் இல்லை. அவங்க படித்தும் அதில் பெருசாக வேலை கிடைக்காம உட்கார்ந்துருக்க வேண்டியிருக்கும். அல்லது படித்து முடித்து அந்த துறையில் போகாமல் வேறு துறையில் போய் அவங்க வேலை பார்த்து சம்பாதிக்க வேண்டியிருக்கும். இந்த மாதிரி தர்ம சங்கடங்கள்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு உங்கள் பிள்ளைங்க ஜாதகத்தில் செவ்வாயும் புதனும் நல்லா இருந்ததுன்னா அவங்கள நீங்கள் என்ஜினியரிங் சேர்க்கலாங்க. அதாவது செவ்வாயும் புதனும் லக்னத்துக்கு திரிகோணங்களில், அதாவது லக்னத்திலிருந்து 5, 9 ஆகிய இடங்களில் இருந்தாலும் நீங்கள் சேர்க்கலாம். செவ்வாயும் புதனும் சேர்ந்திருந்தாலோ அல்லது சமசப்தமமாக பார்த்து கொண்டிருந்தாலும் கூட நீங்கள் அவங்கள என்ஜினியரிங் படிப்பில் சேர்க்கலாங்க. பொதுவாக கம்ப்யூட்டர், சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் இதெல்லாம் படிக்கணும்னா ரொம்ப ரொம்ப முக்கியமாக சனி புதன் சேர்க்கை இருக்கணுங்க. பொதுவாக இன்ஜினியரிங்னா செவ்வாயும் புதனும் நல்லா இருக்கணும். ஆனால் சாஃப்ட்வேரில் பெருசாக சாதிக்கணும், அதுக்கு அடுத்தது கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங்கில் பெருசாக சாதிக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்க ஜாதகத்தில் புதனுடன் சனி பகவான் அல்லது புதனுடன் ராகு, ஏன்னா ரொம்ப வித்தியாசமாக சிந்திக்கக்கூடிய காம்பினேஷன்லாம் பார்த்திங்கன்னா புதன் ராகு, புதன் சனி தான். அவங்க தான் ரொம்ப ஆழமாக யோசிப்பாங்க. அந்த சேர்க்கைகள், அந்த கிரக சேர்க்கைகள் உங்கள் பிள்ளைங்க ஜாதகத்தில் இருந்ததுன்னா தைரியமாக நீங்கள் சாஃப்ட்வேர் லைனில் அவங்கள விடலாம். அதில் அவங்க ரொம்ப ரொம்ப பெருசாக சாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி இப்போ ஏஐ அந்த கோர்ஸ் நம்பர் 1 போயின்ட்டுருக்கு. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அது எந்த கிரக அமைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கும் புதன் ராகு நல்லா இருக்கணும். ஏன்னா புதனும் ராகும் உங்கள் பிள்ளைங்க ஜாதகத்தில் சேர்ந்துருந்தாலே அவங்க எந்த துறையில் இருந்தாலும் அந்த துறையில் ஏஐயாக செயல்படுவாங்க. அதாவது அடுத்த 5 வருஷத்துக்கு எப்படி இருக்கும், 10 வருஷத்துக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிற முன்கூட்டியே யூகிக்கக்கூடிய சக்தி அவங்களுக்கு அதிகமாக இருக்கும். புதன் சுக்கிரன் அந்த 2 கிரக சேர்க்க இருந்தாலும் ஏஐயில் ரொம்ப பெருசாக சாதிக்க முடியும். பொதுவாகவே ஜோதிட சாஸ்திரத்தில் மாலுடன் வள்ளி சேரின் மதிமிக பெருகுந்தானேன்னு ஒரு பாடல் இருக்குது. மால்னா திருமால், திருமால் அம்சமாக இருக்கக்கூடிய கிரகம் புதன், வள்ளின்னா முருகப்பெருமானுடைய அம்சம். அப்போ அப்படி இருக்கக்கூடியது சுக்கிரன். அதனால் மாலுடன் வள்ளி சேரின் மதிமிக பெருகுந்தான்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ புதன் சுக்கிரன் காம்பினேஷன் இருந்தாலும் அவங்க ஏஐயில் பெருசாக சாதிக்க முடியும். புதாதித்ய யோகம், சூரியன் புதன் ஒன்றா இருந்தாலும் அவங்களால ஏஐ துறையில் பெருசாக சம்பாதிக்க முடியும், சாதிக்க முடியும். எலக்ட்ரிக்கல் என்ஜினியரிங் அப்படின்னு பார்த்தாலே விருச்சிக லக்னம் இல்லைனா விருச்சிக ராசி, கும்ப லக்னம் இல்லைனா கும்பராசி, அவங்க எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்கில் ரொம்ப ரொம்ப பெருசாக உலகளவில் சாதிக்க முடியும். அந்த ராசி லக்னக்காரர்களாக இருந்தால் பெருசாக சாதிக்க முடியும். செவ்வாயோட சனி, ராகு, கேது இதெல்லாம் சேர்ந்திருந்தாலும் பார்த்தாலும் கூட அவங்களும் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்கில் பெருசாக சாதித்து காட்ட முடியுங்க. இப்படி கிரகங்கள் நம்முடைய படிப்பிலிருந்து, நம்முடைய வாழ்க்கையிலிருந்து எல்லாத்தையுமே நினைக்குது. அதனால் உங்கள் பிள்ளைங்க ஜாதகத்தில் எந்த கிரகம் வலுத்திருக்கு, அவங்கள எதில் சேர்த்து படிக்க வச்சோம்னா அரியர்ஸ் இல்லாமல் அவங்களால படித்து ஜெயிக்க முடியும். அடுத்து படித்து முடித்த பிறகு சிறப்பாக வேலை கிடச்சி அதிகமாக சம்பாரித்து சந்தோஷமாக இருக்கிறதுக்காக அவங்களுக்கு அந்த கிரக அமைப்புகள் இருக்கான்னு பார்த்துட்டு அந்த கிரக அமைப்பில் தகுந்த படிப்பில் சேருங்க. எல்லாத்தோட உங்கள் பிள்ளையுடைய விருப்பங்களையும் கேட்டுட்டு சேருங்க. நிச்சயமாக அவங்க வாழ்க்கையில் ஜெயிச்சு காட்டுவாங்க. நெஞ்சிற்கினியவர்களே, அமாவாசை திதி நாளாகிய இன்றைய தினத்தில் முன்னோர்கள் மூதாதையர்களின் அருளாசி உங்களுக்கு முழுமையாக கிடைக்கட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம்.